ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. உங்க குடும்பத்தோடு நீங்க பேசி பேசி சண்டை போடுறதுனால உங்களுக்கு பிரோஜனமே இல்லை. ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஜபத்திலையும் உபவாசத்திலையும் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மனுஷனோடு நம்ம போராடினா அந்த போராட்டத்துக்கு ஜெயம் கிடைக்காதுங்க. தேவனோடு போராடுங்க. யாக்கோபு இரவு முழுவதும் போராடி தேவனிடத்துல ஜெயம் பெற்றாரு. நம்ம தேவனோடு போராடணும். தேவனோடு ஒவ்வொரு நாளும் எனக்காக பேச யாரும் இல்லை ஏசப்பா, எனக்கு தாய் இல்லை, ஆண்டவர் தகப்பன் இல்லைன்னு சொல்லி நீங்க கலங்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக பேசுவேன். நீங்க சும்மா இருக்கணும். என் கணவர்கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்டையும் நீங்க எனக்காக பேசுங்கன்னு சொல்லி நீங்க ஜபத்துல இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கடந்து வரும்போது பார்வோனோடு கர்த்தர் யுத்தம் பண்ணாரு, மோசே யுத்தம் பண்ணல. நம்ம ஜபத்துல இருப்போம். கர்த்தர் ஒரு நாள் நம்மை கண்டு நமக்காக யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.